வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து மேக்ஸ் மாரத்தானில் 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸில் சிம்பிளிஃபிகேஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பார்ட் 6 வீடியோ. வாங்க பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபிக்கு 108ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு, ஏபி இருக்கு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இல்லை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு இருக்கு 234 அப்படின்னு சொல்லி, 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ இருக்கு 108 அப்படின்னு சொல்லி. இப்போ 234 பிளஸ் 108க்கு 216 ரெண்டையும் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 450 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், ரூட்டா மாறிடும். அப்போ ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, √40 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு இருக்கு. இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 234 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே 108, 234 மைனஸ் 216 பார்த்தீங்க அப்படின்னா 18 கிடைக்குது. அதே சேம் தான் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ஏ மைனஸ் பி மட்டும் இருக்கும், √18 கிடைக்குது. அப்போ நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன, √450, இங்கே √18. அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், √450 வந்து 9 இன்ட்டு 15 சொல்லி எழுதுறேன். இங்கே 9 இன்ட்டு 2 டைம்ஸ்னு எழுதுறேன். இப்போ 9 9 கேன்சல், ஒரு 2 சார் 2 25. இப்போ √25 வெளியே எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்னது 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரை பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக நம்ம பெருக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாலே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏ மைனஸ் பி. அப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இன்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அடிக்கடி யூஸ் பண்ற ஃபார்முலா, மறக்கக்கூடாது. ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஏ பிளஸ் பியும் இந்த ஏ பிளஸ் பியும் என்ன ஆயிடுச்சு, ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. சாரி, இங்கே ஃபார்முலா தப்பா எழுதிட்டேன். ஏ பிளஸ் அதாவது ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். ஏ மைனஸுக்கு தான் பிளஸ் வரும். அப்போ இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது என்ன ஆயிரும், டைரக்டா கேன்சல் ஆயிரும். நம்ம மிச்சம் இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரூட் சம் டைரக்டா இங்கேருந்து சால்வ் பண்ணுங்க. இப்போ √9 வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆயிரும், 3 அப்படின்னு வருது. 28 மைனஸ் 3 25. 25 வெளியே எடுக்கிறப்ப 5. 164 பிளஸ் 5 169 வெளியே எடுக்கிறப்ப 13. 302 மைனஸ் 13 289. 289 வெளியே எடுக்கிறப்ப 17. அப்போ 17 பிளஸ் 383 400. 400 ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிறப்ப 20. டைரக்டா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், 383 இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னது 400. அப்போ அதை வெளியே எடுக்க டைரக்டா எடுத்துலாம் ஆன்சர் 20. நெக்ஸ்ட் எம்முக்கு வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க, எண்ணுக்கு வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதை டைரக்டா இங்க அப்ளை பண்ண போறோம். 4 இன்ட்டு 3 பிளஸ் 5 இன்ட்டு 2 4 இன்ட்டு 3 மைனஸ் 5 இன்ட்டு 2. அப்போ 12 பிளஸ் 10 டிவைட் பை 12 மைனஸ் 10. அப்போ 22 டிவைட் பை 2 அடிச்சா 11/1. அப்போ ஆன்சர் 11:1. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பி பவர் 0 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனிதிங் பவர் 0 வில் பி 1. எனிதிங் பவர் 0 எந்த பவர்ல 0 இருந்தாலும் அதோட ஆன்சர் என்ன, 1 தான். பீன் போட்டுறக்கூடாது. இங்கே 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமன்பாட்டோட தீர்வு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணி பார்த்துலாம். 2x மைனஸ் 1
இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், ரூட்டாக மாறுது. அப்போ +or-3 அப்படின்னு சொல்லி வெளியே கிடைக்குது. அப்போ ப்ளஸ்ஸை வச்சு ப்ளஸ்ஸை சால்வ் பண்ணுவோம். 2x - 1 = +3, 2x 4 அடிச்சா x = 2ன்னு சொல்லி கிடைக்குது. இங்கே மைனஸ் வச்சு சால்வ் பண்ணுவோம். 2x மைனஸ் போனால் -2, இப்போ -2 / 2 -1, எப்போ x = -1. அப்போ x = 2, -1, -1, 2, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இங்கே என்ன போட்டால் இது வந்து ஆப்ஷனில் இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக முடியும். 12a + 6ab = A09 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பொழுது ஃபஸ்ட்டு இந்த ஏ ஆப்ஷனை சால்வ் பண்ணுவோம். 12 ஏக்கு பொழுது 7 + 6 72 = 709. இந்த ஏக்கு பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா 7 போடணும் இங்கே. ரைட். அப்போ 127 672 997. அப்போ ஈக்குவலில் 709 தான் இருக்கு, இங்கே 799 வருது. அப்போ அது கிடையாது. பி ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். 12 ஏக்கு பொழுது 8 6 ஏக்கு பொழுது 8 1 = 80, அதாவது 809 சொல்லி. அப்போ 809 வருதான்னு பார்ப்போம். 1 8 9 8 2 10 மிச்சம் 1 2 + 6 8 809 வருது. அப்போ ஆப்ஷன் என்னவா தான் இருக்கணும், இதுக்கு பி தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். இது வந்து ஆப்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், போகணும். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இங்கே இதை டைரெக்டாக பார்த்தோன்னா 2 - 1 / 2, 3 - 1 / 3, 4 - 1 / 4, இந்த மாதிரியே போய் 100 - 1 / 100 இது வரைக்கும் வருது. இது அப்படியே சால்வ் பண்ணுங்க. 1/2, 2/3, 3/4. ஸோ இந்த மாதிரியே வந்து 99/100 இருக்கு. இங்கே பாருங்க 2 2 3 3 4 4 5 5 அது மாதிரி 99 99 கேன்சல் ஆயிரும். மிச்சம் நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், 1/100 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்னதுன்னா 1/100, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஏபிஜிபியில் வரக்கூடிய மெத்தடு. இது எப்படின்றத சால்வ் பண்ணிடலாம். ஏக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 265 சொல்லிட்டாங்க. பி பார்த்தீங்கன்னா எதுலேருந்து வருதுன்னா 20 வருது. அப்போ ஸ்டார்டிங் 20 21 இந்த மாதிரியே போய் 264 வரைக்கும் வருது. அப்போ இதில் வந்து இப்போ இது வந்து என்ன மாடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் மாடலில் இருக்கு. அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தேவை. அப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் 2/0 வச்சுக்கிறேன். எனிதிங் பவர் 0 வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். சாரி, எனிதிங் பவர் 0 1. அப்போ ஏவோட வெளி நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து ஆர் வேணும். ஆர் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் நம்பர் / ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். ஆர் வந்து 2ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து எண்ணு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பருக்கு 0 - 64 வரைக்கும் இருக்கு. அப்போ 65 டேர்ம்ஸ் இருக்கு, உறுப்புகள் இருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர் வந்து எஸ்என் ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போடுறேன். இது நான் உங்களுக்கு பெருக்கத்தோட நடத்துகிறப்ப தெளிவாக சொல்கிறேன். எஸ்என் ஃபார்முலாவில் போகிறப்ப ஏ r⁻n - 1 ஃபார்முலா தான். r - 1, ஏ வந்து என்ன 1, ஆர் வந்து என்ன 2, n வந்து 65 - 1 / 2 - 1. 265 - 1ன்னு கிடைக்குது. அப்போ 265 வேல்யூ எத்தனை, ஏ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம், ஏ -1. அப்போ பி = ஏ - 1. இப்போ இதோட மீனிங் என்ன சொல்லுதுன்னா ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம், அவ்வளோதான். இப்போ பி ஆனது இப்போ ஒன்றும் இல்லை, ஏ இங்கே வச்சுக்கிறேன், பி +1 பியை விட 1 அதிகமாக தான் இருக்கு, கரெக்டா? அப்போ ஆப்ஷன் இது கரெக்டாக மேட்ச் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து x = 1 y = 2 z = 3. இதை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணுவோம் டைரெக்டாக, என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 1³ + 2³ - 3³ + 3 1 2 and 3. 1³ 1 2³ 8 3³ 27 + 2 6 6 3 18 18 18 26 27 - 27 = 0. அப்போ இந்த சமன்பாட்டில் 0. அப்போ இந்த ஆப்ஷனில் எதில் நம்ம வந்து இந்த வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப 0 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு பொழுது ஏ சமன்பாடு ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பொழுது 1 அப்ளை பண்ணுறேன், ஒய்க்கு பொழுது 2 அப்ளை பண்ணுறேன், இஜெட்டுக்கு பொழுது அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 0 வரும். அப்போ இதுவும் 0 இதுவும் 0. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதோ அதுதான். நீங்கள் ஆப்ஷன் பி சி செக் பண்ணி பாருங்கள், ஏ தான் கரெக்டாக வரும்.
தேங்க்யூ. இன்னைக்கு உண்டானதுல ஒரு 10 சம் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.